Hi viewers, this is Everest Masala வழங்கும் அஞ்சரை பெட்டி. It's me Surya. ஒவ்வொரு நாளும் அழகான குக்கிங்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய குக்கிங் பார்க்க போகிறோம். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஆர்சி ரெஸ்டாரண்ட். இங்கே என்னென்ன டிஷ் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹாய் மாஸ்டர். ஹாய், வணக்கம். உங்கள் பேர்? வெல்கம் டு ஏஆர்சி. ஓ, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய ராஜமரியாதை கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லையா நான். உங்கள் பேர்? என் பேர் கான். ஸ்வீட் கானா? இல்லை, வேற கான் சார். அமீர் கான் சார். ஓகே, உங்களோட நேட்டிவ் எங்கே மாஸ்டர்? இந்த காரைக்குடி தான். காரைக்குடி தான். சூப்பர். ஆனால் உங்களை பார்த்தா ஹிந்தி பட ஹீரோ மாதிரியா இருக்கு. அப்படி? நேட்டிவ் வந்து எங்கே? இல்லை, இங்கே தான் செட்டில்டு இங்கே தான். சூப்பர். ஓகே, சினிமாவில் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க? இல்லை, குக்கிங் தான். ஒன்லி மாஸ்டர் தான். நான் கூட குங்ஃபு மாஸ்டர் நினைச்சிட்டேன் உங்களை பார்த்த உடனே. ஜைஜாண்டிக்கா இருக்கீங்களா? அது என்ன கிளைமேக்ஸ் பட அர்ஜுன் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. எப்படி? இல்லை. இப்போ நம்மளுடைய ஏஆர்சி ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு என்ன ஃபேமஸ்? நம்ம ஏஆர்சி ரெஸ்டாரண்ட்ல வந்து நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் இந்த சூப்பர். நமக்கு நல்ல ஓடும் ரோஸ்ட். ஸ்பெஷல் ரோஸ்ட் நல்லா ஓடும். நல்லா ஓடும். இதே மென் டிஷ் இங்கே விட ஸ்பெஷல் நல்லா ஓடும். நண்டு உயிரோட இருக்குமோ? இல்லை உயிரோட இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம தான் குக் பண்ண போறோமா? ஆமாம் சார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்முடைய நம் நாட்டு சமையல வந்து நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் நம்முடைய ஏஆர்சி ரெஸ்டாரண்ட்ல ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கான் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதை செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, நண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி. தேவையான பொருள் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுற போகிறோமா? ஓகே மாஸ்டர், வெற்றிகரமாக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டார்ட் மியூசிக் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும் சார். எண்ணெய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக காஞ்சும், லைட்டாக வெள்ளை பூண்டு. ஓகே, கருவேப்பிலையா? கருவேப்பிலை போட்டுருங்க. தக்காளி வேணும்ல? இதான் லைட்டாக வரமிளகா உடஞ்சி போடலாம். ஓகே, 2 பீஸ் பச்சை மிளகா. பச்சை மிளகா. ஓகே, அதை போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டு வெங்காயம் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நல்லா வேதிக்கிட்டு. ஓகே, தக்காளி லைட்டாக போட்டு. தக்காளி நல்லா வேதி விடணும். அப்படி லைட்டாக வேதி விடணும். ஓகே, லைட்டா. ஓகே, அப்படி வேதிக்கிட்டு நண்டு போட்டுடலாம். இப்பயே கிராப் போட்டுடலாமா? இல்லை, கிராப் போட்டுக்கலாம். ஓகே, நண்டு 2 எடுத்துக்கலாம். நண்டு போட்டுக்கலாம். ஓகே, எப்படி அது உள்ள ஃப்ளஷ்ல உள்ள ஊறிச்சு. ஓகே, க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா வேக வச்சு. ஓகே, போட்டு லைட்டாக கிண்டிக்கலாம். ஓகே, நண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிடணும். ஓகே, பொதுவாக உங்கள் ஸ்டைல் ஒன்று இருக்குமே இப்படி பண்ணுறது, அது எப்படி? ஆடாடா. சூப்பர். வதக்கிட்டு லைட்டாக மஞ்சப்பொடி. எவரெஸ்ட் மஞ்சள் தூளா? ஓகே, மல்லி எவரெஸ்ட் மல்லித்தூள். மிளகா பொடி எவரெஸ்ட் மிளகா பொடி. ஓகே, அப்புறம் எவரெஸ்ட் பெப்பரா? எவரெஸ்ட் பெப்பர் பொடி. இன்னும் லைட்டாக போட்டுக்கலாம். இன்னும் லைட்டா. ஓகே, எவரெஸ்ட் சோம்பு பொடி. ஓகே, உப்பு போட்டு லைட்டாக கஸ்தூரி மேத்தி. எதுக்காக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோம்? அதோட வாடை சூப்பராக இருக்கும். ஓ, அந்த கிராப்னுடைய வாடை போயிடும். ஓகே, இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கிண்டிக்கலாம். ஓகே, இந்த டிஷ் வந்து கடல் நண்டு தான் இல்லையா? கடல் நண்டு. ஏன்னா காரைக்குடினா தொண்டி கிட்ட அப்படிங்கிறதுனால டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வரும். ஓகே, நண்டு வேகிறதுக்காக தண்ணி ஏதாவது ஊற்ற போகிறோமா இல்லை அதெல்லாம் இல்லையா? இல்லை, அதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அப்புறம் லாஸ்ட்டில் கடைசியில் இதெல்லாம். அப்படியா? ஓ, ஓகே.
இந்த டிஷ் வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஃபேமஸா இல்ல இல்லை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கு? ஆமாம் நீங்க அப்படியே பழகிட்டீங்க. பழகிட்டேன். ஓகே. இதுல வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய எல்லா மசாலா தூள் நம்ம போட்டோம். மசாலா தூள் போட்டதுக்கு அப்புறம் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல மாஸ்டர்? ஆமாம் சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறது கூட? நெக்ஸ்ட் மல்லித்தலை கொஞ்சம் போடுவோம். அதை கிண்டி விட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக தண்ணி ஊற்றுறோம். ஓகே. தண்ணி குடிக்க எனக்கா? இல்லை சார், அது கிரேவிக்காக. ஓகே. ஸோ இந்த நண்டு ஸ்பெஷல் கிரேவி தான் இல்லையா? இல்லை, ரோஸ்ட் தான். ஆனால் கிரேவி டைப்பில் செய்ய போகிறோம். கிரேவி டைப்பில் லைட்டாக தொட்டிக்கிற மாதிரி. அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. பார்க்குறதுக்கு அழகாக லுக்காக இருக்கும். லுக்காகவும் இருக்கும். ஆமாம் சார். இது கூட என்ன மெயின் டிஷ் வந்து ஆட் பண்ணலாம்? இது கூட சப்பாத்தி நான் மாதிரி இது ரைஸ்க்கும் சூட் ஆகுமா? இதில் ரைஸு சூட் ஆகாது சார். இது குல்ச்சா, ரோட்டி, புல்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் செட் ஆகும். இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுவோம். இனி அது வேகக்கூடிய டைம் தான் இல்லையா? ஆமாம். வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். ஆமாம். ஓகே, சூப்பர். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு 2 இல்லை 3 மினிட்ஸ் நண்டு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். பட் அதுக்குள்ளே நான் டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவேன். நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூண்டு, கறிவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, நண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி, மல்லித்தூள், இது கூட தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் அந்த மசாலா நண்டில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோன்னா நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் ரெடி. ஓகே மாஸ்டர், சுட சுட ரொம்ப அழகாக நண்டு ஸ்பெஷல் ரோஸ்ட் செய்துட்டீங்க இல்லையா? ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் சார். ஓகே, சூப்பர். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நம்முடைய ஹோட்டலில் வர ரொம்ப ஃபேமஸான டிஷ் இல்லையா? ஓகே, நான் இப்போதைக்கு வந்து மசாலா மட்டும் டேஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா வியூவர்ஸ்லாம் பயந்துருவாங்க. ஆஹா, நல்லா இருக்கு மாஸ்டர், சூப்பராக இருக்குது. செட்டிநாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்பைசி ஒரே ஒரு டேஸ்ட்லேயே தெரியுது. அருமை. இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக வரதுக்கு ரீசன் வந்து நீங்கள் செஞ்சதுனாலயா? ஓகே மாஸ்டர், ரொம்ப சூப்பராக குக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நீங்கள் கண்டினியூ, நான் அப்படி இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். என்ன வியூவர்ஸ், எல்லாரும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சலி பெட்டியை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன்றுமே மறந்துல நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வித் பேசில் லீவ்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மஷ்ரூம், பேசில் லீவ்ஸ், garlic, Everest black pepper powder, olive oil, salt. Mushroom with basil leaves. As the name suggests, இதில் வந்து நம்ம mushrooms யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் basil leaves யூஸ் பண்ண போகிறோம். basil leaves வந்துட்டு this is Thai basil, ஒரு வகையான துளசி. ஏஷியன் குக்கிங் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு பேசில் லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இட்டாலியன் பேசில் இருக்குது as well as தாய் பேசில் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு குவைட் ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல வாசனை இருக்கக்கூடிய ஒரு லீஃப். அண்ட் துளசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பேசிலுக்கு உண்டு. ஸோ இட் இஸ் ஆல் அண்ட் ஆல் அ ஹெல்த்தி லீஃப், ஒரு நல்ல லீஃப் இது குக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ளஸ் we are going to do the main குக்கிங் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்துட்டு loaded with protein, உங்களுக்கு என்ன தரேன், அண்ட் லோ இன் கேலரிஸ், வெரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். கேலரிஸ் வந்து லெஸ் தென் 100 கேலரிஸ் தான் ஒரு கப் ஆஃப் மஷ்ரூம்லேயே இருக்குது, ப்ளஸ் ஃபைபர். ஸோ இதுவும் வந்துட்டு ஆல் இன் ஆல் அ வெரி ஹெல்த்தி வெஜிடபிள். அண்ட் இப்போ வந்துட்டு இந்தியாலேயும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸும் கிடைக்குது. இதில் ஐம் யூஸிங் பட்டன் மஷ்ரூம். பட் நீங்கள் வந்துட்டு ஷிட்டாக்கி இல்லை போர்ட்டபெல்லோ இல்லை எந்த வகையான மஷ்ரூம்ஸ் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு குட் ஃபார் ஹெல்த். ஸோ லெட்ஸ் see how we do this dish. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு I'm going to cut the mushrooms. மஷ்ரூம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணியில் வந்துட்டு போட்டு கழுவக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வெட் பேப்பர் கிளாத் ஒரு வெட் டவல் அதில் வந்துட்டு அந்த மண் போகிறதுக்கு நல்லா தொடச்சி எடுத்துட்டா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மஷ்ரூம்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ குட் சப்ஸ்டிடியூட் ஃபார் மீட். என்னன்னைக்கு நம்ம வெஜிடேரியனாக இருக்கணும்னு நான்வெஜ் ஆளுங்க நினைக்கிறாங்களோ அன்றைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் மஷ்ரூம்ஸ் வச்சு பிரியாணி பண்ணலாம், மஷ்ரூம் சூப் பண்ணலாம். மஷ்ரூம் பிரியாணி இஸ் வெரி வெரி டேஸ்டி. நீங்கள் வந்துட்டு அதில் மீட் இல்லைன்றதையே வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டீங்க டெஃபினட்டாக. பிகாஸ் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் இன் மை ஹவுஸ், மஷ்ரூம் பிரியாணி. அண்ட்
டெஃபினட்டாக அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேபி ஒன் டே நான் அதை கூட உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மஷ்ரூம்ஸை இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. பூண்டை வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட கட்டிங் பார்ட் இஸ் டன் ஃபார் நவ். இப்போ வந்துட்டு பேனை வார்ம் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். அகேன் ஐம் யூஸிங் குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில் ஹியர். அண்ட் ஆலிவ் ஆயில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட்ஸ் குட், வெரி குட். இட்ஸ் part of the Mediterranean diet. Olives வந்துட்டு loaded with carcinogenic substances, அதாவது நிறைய antioxidants இதில் இருக்குது. பட் சாட்டே பண்ணுறதுக்கு for Italian cooking or Mediterranean cooking, regular olive oil is very good. Okay, so pan சூடாயிடுச்சு. I'm going to add the cut garlic. முதல்ல பூண்டு, இப்போ வந்துட்டு சில பேர் கேட்குறாங்க, தாய் பேசில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்க ஏரியாவில் கிடைக்கலன்னா ரெகுலர் துளசி ஆல்சோ இஸ் வெரி குட். ரெகுலர் துளசி அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் வளர்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரெகுலர் துளசி இருந்தால் கூட யூ கேன் யூஸ் சம் ஆஃப் இட். கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங். அண்ட் பூண்டும் அகெயின் ரொம்ப சாட்டே ஆகக்கூடாது, தீயக்கூடாது. ஜஸ்ட் மைல்ட்லி அந்த எண்ணெயை வந்துட்டு ஃப்ளேவர் பண்ணால் போதும், அவ்வளோதான். திஸ் இஸ் டன். இப்போ ஐம் கோயிங் டு ஆட் த மஷ்ரூம்ஸ். Very simple dish, and very fragrant and very healthy too. சில சமயம் 10 நிமிஷத்தில் சமைக்கிற சமையல் வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. ஸோ இதுக்கு சீசனிங் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு. ஜஸ்ட் ஒரு சாட்டே தான். ஒரு 2 minutes நான் வந்துட்டு இதை லிட் போட்டு மூடி வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம பேஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த பேஸில் லீவ்ஸை கட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து இது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிங்கன்னா வென் இட் வில்ஸ் அது வதங்கும் போது ஒரு மாதிரி ஸ்ட்ரிங்கியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். கட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அ ஃபியூ பீசஸ், அது போதும் அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ I'm going to add the basil. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் இந்தியன் சைட் டிஷ்ஷாக இதை சொல்ல முடியாது, பட் சப்பாத்தி கூட சாப்பிடலாம். பட் டிப்பிக்கலாக இது வந்துட்டு ஒரு சைட். ஸோ யூ கேன் யூஸ் இட் வித் அ சாலட். ஒரு சாலட் பண்ணிங்கன்னா, ஒரு பீன்ஸ் சாலட் ஒரு சம்திங் லைக் தட், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும். இல்லை ரைஸ், தேங்காய் சாதம், புலாவ், வெரி லைட் ரைஸ், ஜீரா ரைஸ், இந்த மாதிரி இருக்கிற எந்த விதமான ரைஸ் காம்பினேஷன் கூடவும் இது நல்லாயிருக்கும். அண்ட் பேசில் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ தேர் யூ கோ, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். லெஸ் தென் 5 minutes. மஷ்ரூம் அண்ட் பேசில். இன்னொரு 2 minutes ஆச்சுன்னா நம்மளோட மஷ்ரூம் வித் பேசில் லீவ்ஸ் வில் பி ரெடி. நான் இது சர்வ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பாருங்கள். மஷ்ரூம் வித் பேசில் லீவ்ஸ் ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதோட சின்ன சின்னதாக அரிஞ்ச கார்லிக் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 minutes வெந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க பேசில் லீவ்ஸை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா மஷ்ரூம் வித் பேசில் லீவ்ஸ் ரெடி. ஸோ மஷ்ரூம் வித் பேசில் லீவ்ஸ் எப்படி பண்ணுறது ரீகேப் பார்த்துருப்பீங்க. வெரி சிம்பிள் டிஷ் yet loaded with protein and source. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸைட்டிங் அண்ட் ஹெல்த்தி டிஷ்ஷோட I'll see you next time. நீங்கள் எங்கே போகாதீங்க, இன்னும் பல ரெசிபிஸ் உங்களுக்காக எவரெஸ்ட் மசாலா அஞ்சரிப்பேட்டில் காத்துட்ருக்கு. டேக் கேர் அண்ட் பை. வியூவர்ஸ், இன்றைக்கி அஞ்சரிப்பேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் சமைப்போம், பரிமாறுவோம். உங்களுக்கு குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஆமாம், வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? ராமலட்சுமிமா. மஞ்சள் லட்சுமின்னு வச்சுருக்கலாம் உங்கள் பேர். மஞ்சள் அதிகமாக உபயோகப்படுத்துவீங்க. ஓகே, ராமலட்சுமிமா இப்போ மஞ்சள் லட்சுமிமா ஆகிட்டாங்க. ஓகே, நீங்கள் என்ன சமைக்க போகிறோம்மா? தேங்காய் பால் கொழுக்கட்டை. தேங்காய் பால் கொழுக்கட்டை நம்ம சமைக்க போகிறோம். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராசஸில் கேட்போம் இல்லையா, பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா தேவையான பொருட்கள் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, சர்க்கரை,
அரிசி மாவு கரைசல், பாசிப்பருப்பு, தேங்காய்பால், முந்திரி, ஏலக்காய், பசும்பால், நெய். ஓகே, பொருள் பார்த்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி காய்ச்ச போகிறோம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எவ்வளோ அளவு மாவு வச்சுருக்கோம் நம்ம? 1 கப்பு மாவு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி. ஓகே, தண்ணி சூடேறும். ஓகே, அதெல்லாம் மூடி வைக்கிறோமா? மூடி வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து தண்ணி காயிற வரைக்கும் நம்ம மாவு ஏதாவது உருட்டணுங்களா? ஆமாம், அந்த மாவு உருட்டணும். மாவு உருட்டிக்கணும். ஓகே, ஸோ வெயிட்டிங் வச்சுக்கலாம். மாவு இங்கே வச்சிடுறேன். மாவை கெட்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். குட்டி குட்டியாக உருட்டுறீங்களே, பரவாயில்லையா? இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் பண்ணணுமா? ஓ, ஓகே. பொதுவாக கொழுக்கட்டை அப்படின்னா இல்லை கைப்பிடி அளவுக்கு இருக்குமே. அது வேறு கொழுக்கட்டை. ஓகே, இது வந்து இப்படி தான் பண்ணணும். பால் கொழுக்கட்டை வந்து மெல்லிசாக தான் இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் நம்ம உருட்டணும். ஆமாம், இந்த அளவு தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு என்ன தண்ணி சூடாக இருக்கும். ஆமாம், தண்ணி சூடாக. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கிறோம். ஏன்? ஓகே, இதுக்கப்புறம் இது நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது வந்து இந்த காய்கறி தண்ணியில் போடணும். தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். வைக்கணும். ஓ, ஓகே, சூப்பர். இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இல்லைங்களா? ஓகே. ஓ, நல்லா கொதிச்சிருச்சு. அது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கம்மா? ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். 2 நிமிஷம் நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்கடுத்து சக்கரை போடணும். சர்க்கரை எதில் போடணும்? அந்த இதில் அதே தண்ணியிலேயேவா? அந்த தண்ணியில் அப்படியே போட்டுருணும். போட்டுருணும். ஓ, சரி, ஓகே. சர்க்கரையை போட்டுறோம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து தேங்காய் பால். தேங்காய் பால். அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு. ஓகே, அதை போடணும். அப்புறம் கொஞ்சம் பால், பசும்பால் காய்ச்சி வச்சுக்க, அது கொஞ்சம் ஊற்றணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணும்போது தேங்காய் பால் கொழுக்கட்டை அப்படின்னா அது எப்படி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஆமாம், கொஞ்சம் அதுக்குதே மாவு கரைச்ச மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே, அந்த மாவு கட்டியாக இருக்கு மாவு. இப்போ இந்நேரம் நல்லா வெந்திருக்கும் இல்லையாங்கம்மா? வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? வெந்துருச்சு. பார்த்துருங்க. நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் இப்போ கிளறிங்களே, உடையாது அது? இல்லை, இந்த உடையலை. அதனாலதான் சுடு தண்ணியில் போடுறது. ஓகே, ஓகே. இந்த மாவு வந்து எதில் செஞ்சுருக்கீங்க? பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு. ஓ, பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். கெட்டி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து வந்து சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரை போடணும். நம்ம மாவு எவ்வளோ அளவு எடுத்து வச்சுருந்தோம்? 1 கப்பு. 1 கப் எடுத்து வச்சுருந்தோம். அந்த 1 கப்புக்கு எவ்வளோ சர்க்கரை போடுவோம்? அதுக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டு 1 கப்பு போடணும். இது அப்படியே 1 கப்பு? அவ்வளவு தேவையில்லை, பெரிய கப்பு. ஓகே, அவ்வளோ தேவையில்லை இல்லையா? அதையும் நல்லா கிளறிக்கணுமா? கொஞ்சம் பால் கறந்து. சரி, ஓகே. பாலில் கொஞ்சம் காயணும் நல்லா. ஓகே. இப்போ நம்ம தண்ணி தான் ஊற்றிருக்கோம் இல்லையா? பாலில் காயணும். சர்க்கரை எடுங்களேன் என்ன கொஞ்சம். இப்போ நம்ம தண்ணி தான் ஊற்றிருக்கோம். பட் பாலில் வேகணும்னு சொல்கிறீங்களா? எப்படி? பால் ஊற்றணும் கடைசியில், வெந்ததுக்கு அப்புறம். பாலாவே கடைசியாக தான் ஊற்றுறதுங்க. ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டு போயிடும். ஆமாம். அதுக்காக. நீங்கள் என்னென்னலாம் நல்லா சமைப்பீங்க நீங்கள்? எல்லாமே செய்வேன். நான் வெஜ் நான்வெஜ் எல்லாமே நல்லா செய்வீங்க. ஓகே. ஸோ அஞ்சரிப்படி ஷோவில் ரெகுலராக பார்ப்பீங்களா? பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த ஷோக்கு நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை அப்படிங்கிற டிஷ் நீங்களாம் முடிவு பண்ணதா இல்லை வீட்டில் யாராவது ஐடியா சொன்னாங்களா? நாங்களாக தான் முடிவு பண்ணோம். ஓகே, சூப்பர். இப்போது சீனி கரைஞ்சிருக்குமா? சீனி கரைஞ்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த மாவு கரைச்சி வச்சுக்கல, அது மாவு தண்ணியில் வந்து அரிசி மாவு கரைச்சி வச்சு இதுக்கு திக்காக வர்றதுக்காக. ஓகே. அதான் முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மாவு கரைச்சி ஊற்றிக்கலான்னு சொன்னீங்க, அதுக்காக. ஓகே. இப்போ மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்து இது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக வரணும். கெட்டி ஆகணும். நல்லா பசை மாதிரி ஆகிடுமோ? இல்லை, கொஞ்சம் கொலன்னு இருக்கும். கொலன்னு இருக்கும். இது அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்களா? செய்வோம். ஏன்னா சமைப்போம் பரிமாறும் செக்மெண்ட் அப்படின்னாவே டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யாராவது கூப்பிடுவோம் இல்லையா? உங்கள் வீட்டிலேருந்து யார் வராங்க? என் பொண்ணு வரும். பொண்ணு. அவங்க பேர்? நாகஜோதி. நீங்கள் ராமலக்ஷ்மி, அவங்க நாகஜோதி. ஓகே. உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே? 2 பொண்ணு, ஒரு பையன். அவங்க பேர் என்ன? ஒரு பொண்ணு திவ்யா, ஒரு பொண்ணு ஒரு பையன் பாலாஜி. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணுங்க? அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு. வேக வச்ச பாசிப்பருப்பு. இது எதுக்காக நம்ம ஆட் பண்றோம்? அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும்ன்றக்கா. அப்படியா? வெறும் பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கீங்க அவ்வளவுதானே? இல்ல இது கூட உப்பு சர்க்கரை அந்த மாதிரி? அதெல்லாம் இல்லை, சர்க்கரை மேல சேர்க்கறனால அதெல்லாம் போட வேண்டாம். வேக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால அது சீக்கிரம் மிங்கிள் ஆயிடும் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் வேற வச்சிருக்கோமே, பசும் பால் வேற வச்சிருக்கோம். இப்போ ரெண்டுல இப்போ என்ன
ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் தேங்காய் பால்னாவே முதல் பால் ரெண்டாவது பால்னு சொல்லுவாங்களே, நான் திக்காவே எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. இது சுமார் ஒரு மூடி தேங்காய் இருக்குங்களா? ஒரு முடி தேங்காய். ஒரு மூடி தேங்காய் அப்படி. ஸோ இப்போ பசும்பால் வந்து கடைசியாக தான் ஊற்றணுமா? ஆமாம், கொஞ்சம் இதானா ஓகே. அதுக்கடுத்து முந்திரி பருப்பு போடுறோம். இப்போவா? போ பசும்பால் வந்து எதுக்காக போடுறோம்? நம்ம டேஸ்ட்டுக்காகவா? டேஸ்ட்டுக்காக தான். ஓகே. அடுத்து முந்திரி. முந்திரி சுமார் தேவையான அளவு தானே? இப்போ தேவையான நமக்கு தேவைக்கு. அடுத்து ஏலக்காயா? அடுத்து ஏலக்காய். அடுத்து ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான இன்கிரியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம மிச்சம் ஆட் பண்ண வேண்டியது வந்து நெய்யும் பசும்பாலும். ஓகே. இப்போ நம்ம எது தேவை? இப்போ நமக்கு பால் பசுவா கூட்டிட்டு வரணுமோ? பசும்பால். நல்ல வேலை பண்ணீங்க, வேலையை மாத்திடுவீங்களோன்னு நினைச்சேன் நான். பசும்பால். ஓகே, போதும் இல்லையா? ஓகே. ஸோ இப்பயே வந்து நெய் ஆட் பண்ணிடுறோம். நெய் வாசனைக்காகவா? பட் இது தண்ணி மாதிரி இருக்குது, நெய் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? நல்லா இருக்கும். நெய் நல்லா இருக்கும். நெய் நல்லா இருக்குமா? அப்போ நெய் என்ன பண்ண போகிறோம்? நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை குறைச்சி. சரி, ஓகே. சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இல்லையா? ஓகே. தேங்காய் பால் கொழுக்கட்டையுடைய ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க. ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும், அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அது குக் ஆகணும். பட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக மேமனுடைய டாட்டர் வர போகிறாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய அரிசி மாவை நல்லா மாவு பதத்துக்கு உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தண்ணீர் விட்டுக்குங்க. தண்ணீர் விட்டுட்டு தண்ணீர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த சின்னதாக உருட்டி வச்சுருக்கிற மாவு அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை, அரிசி மாவு கரைசல், வேக வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய் பால், முந்திரி, ஏலக்காய், பசும்பால், இது கூட நெய்யும் ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணோன்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. யூஎஸ்னுடைய சமைப்போம் பரிமாறுவோம்ல டேஸ்டிங் செக்மெண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக நாகஜோதி மேம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? doing PhD. PhD? Yeah. Doing PhD? ஓ, சூப்பருங்க. பாப்பா பேரு? ஜிஷா. ஜிஷா. என்ன மீனிங்? Beautiful and intelligent. ஓகே. த்ரிஷான் பார்த்து கூட வச்சிருப்போம். இது ஜிஷா. கேக்குதா ரசிக்க? டிஃபரெண்டா இருக்குல, அதுக்காக வச்சு. உங்க பேர் என்ன குட்டி? அம்மா எப்பவுமே ரெகுலரா நல்லா சமைப்பாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்காக வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்திருக்காங்க. நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்காக ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்பவும் செய்யறதோட நல்லா இருக்கு. எப்பவும் செய்யறது நல்லா இருக்கு. அதுக்காக நீங்க அஞ்சரைப்பட்டிக்காக குக் பண்ணாங்க இல்லையா? அதனால தான். ஆமா. நீங்க நல்லா சமைப்பீங்களா? கொஞ்சம்னா பாதியோட விட்டுட்டு போயிடுவீங்க? இல்ல கொஞ்சம் தான். அம்மா ஆளுக்கு செய்ய தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு செய்வீங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ரெண்டும் செய்வேன். ரெண்டும் செய்வீங்க. ஓகே, சூப்பர். ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்க. அதுவும் தேங்காய் பால் கொழுக்கட்டை அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியாது. தேங்காய் பாலுடைய அந்த டேஸ்ட்டு. நீங்கள் அந்த அரிசி மாவு கரைச்சி ஊற்றுனீங்க இல்லையா? நல்லா வெந்ததுனால அந்த பச்சை வாசனை எதுவுமே தெரியல. சூப்பராக இருக்கு. ஆமாம். பட் கொழுக்கட்டை வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும். ஆமாம். பெருசாக போட்டால் ஒத்துக்க மாட்டீங்க. அது இது நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி. ஓகே, அது அப்படிதான் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர்மா. ரொம்ப அருமையாக சமைச்சிருக்கீங்க. இந்த ஷோரை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக சீஃப் கெஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு போறீங்களான்னு சொன்னீங்க. நீங்க அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டி அறுசுவையில் ஒரு சுவை. நான் உங்கள் செஃப் விஜயகுமார் ஃப்ரம் டிஜிஎஸ் கிஸ்லஸ். இப்போது நம்ம லத்தீனா லேம்பேத்தி பண்ண தேவையான பொருட்கள்: சில்லி ஃப்ளேக்ஸ், பொட்டேட்டோ, ஆயில், எவரெஸ்ட் க்ரஷ் பெப்பர், 3 கலர் கேப்சிகம், பிரெட் கிராம்ஸ், ஆனியன் சாப், சால்ட், மின்ஸ்டு lamb, fajita seasoning, tomato sauce, garlic, butter. செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. சாப் பண்ணி வச்ச ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
ஆனியன் குக் ஆகிட்டு இருக்கு. இந்த லத்தீனா lamb patty வந்து ஒரு மெக்சிகன் டிஷ். ஸோ இதில் லத்தீனான்றதுக்கு மீனிங் வந்து ஃபீமேல்னு அர்த்தம். லத்தீனானா ஃபீமேல், லத்தீனோனா மேல்னு அர்த்தம். ஸோ இது பெண்களுக்கு பிடிச்சமான ஒரு டிஷ், அதனால் லத்தீனா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது லத்தீனா lamb patty. இப்போ இதை மின்ஸ் பண்ணி வச்சுருக்க lamb வச்சு நம்ம இந்த டிஷ்ஷு பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் குக் ஆகிடுச்சு. சாப் பண்ணி வச்ச கார்லிக் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அதில் ஆனியன் கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் பண்ணிக்கணும். இதில் மின்ஸ் பண்ணி வச்ச lamb மிக்ஸ் பண்ணிக்கிறோம். lamb குக் ஆகிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் lamb குக் ஆன உடனே நம்ம ஃபஜிட்டா சீசனிங் போட போகிறோம். ஃபஜிட்டா சீசனிங்ன்றது மெக்சிகனில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்க்ரீடியன்ட். எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மெக்சிகனில் யூஸ் பண்ணுற ஒரு ஹெர்ப் தான் ஃபஜிட்டா சீசனிங். இது ரெடிமேடாகவே உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அப்படி கிடைக்கலனா கூட நீங்கள் ஹோம்மேடாக பண்ணிக்கலாம். அந்த ஃபஜிட்டா சீசனிங் ஹோம்மேடாக பண்ணுறதுக்கு நமக்கு பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சால்ட்டு, சுகர், ஃப்ரெஷ் ஒரிகானோ இல்லை ட்ரை பண்ணி வச்ச ஒரிகானோ சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ ஃபஜிட்டா சீசனிங் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதை தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கியூமின் பவுடர் கண்டிப்பாக ஒரு சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் மெக்சிகன் டிஷ்ஷில். இப்போ lamb குக் ஆகிட்டு இருக்கு. ஃபஜிட்டா சீசனிங் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ அதில் க்ரஷ்டு பெப்பரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி கட்டி கட்டியாக இருக்கும். இதில் நம்ம கியூமின் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். போட்டாச்சு. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். சில்லி ஃப்ளேக்ஸு மெக்சிகன் டிஷ்ஷில் மிக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். மெக்சிகன் பீப்புள் ஸ்பைசியை விரும்புகிறவங்க. lamb நம்ம குக் ஆகிடுச்சு. அதில் 3 கலர் கேப்சிகம் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ மீட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மீட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கார்னிஷ்க்கு ஒரு சாஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம். அந்த சாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு பவுலில், சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மீட் முழுசாக குக் ஆகிடுச்சு. நல்லா ஆறின உடனே நம்ம மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் மிக்ஸ் பண்ணி பேத்தி மாதிரி பிடிக்க போகிறோம். நம்ம லத்தீனா lamb patty பண்ணி வச்சதை கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். பேனில் டொமேட்டோ சாஸ் ஊற்றி குக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டொமேட்டோ சாஸில் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த lamb pattyயோட மிக்சரை உள்ளே போட்டுக்கிறோம். இது வந்து அந்த லத்தீனா lamb pattyயோட சாஸ். இதில் நம்ம சாப் பண்ணி வச்ச 3 கலர் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது மெக்சிகன் டிஷ், ஸ்பைசியாக இருக்குன்றதுனால நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் க்ரஷ் பெப்பர் போட்டுக்கிறோம். எவரெஸ்ட் க்ரஷ் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண lamb patty தான் இது. கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ அதில் மேஷ் பொட்டேட்டோ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேத்தி பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா ஈவன் ஷேப்பாக இருக்கிற மாதிரி ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் அந்த பேத்தியை. பேத்தி இந்த சைஸ் இருந்தால் போதும். இன்னொரு பேத்தி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பேத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இந்த லத்தீனா lamb pattyயை குக் பண்ண போகிறோம். நான்ஸ்டிக் பேன் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பேத்தியை குக் பண்ணிக்கலாம். லத்தீனா lamb patty இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. மெக்சிகனில் நம்ம ஊர் மாதிரியே கொத்தமல்லி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடிய நாட்டுக்காரங்க. நம்ம ஆல்ரெடி இது குக் பண்ணி வச்ச lamb patty தான். ஸோ ஒன்லி கலருக்காக தான் நம்ம இதை சேலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணது தான். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் பண்ணிட்டா போதும். இப்போ இந்த லத்தீனா lamb pattyயை மாற்றி வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெண்டு பக்கமும் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது நம்ம கார்னிஷ் பண்ணி இதை சாஸோடு சேர்த்து சர்வ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாம். லத்தீனா lamb patty செய்ய ஒரு ஃப்ரைங் பேனில் ஆயில், சாப் ஆனியன், சாப் கார்லிக் போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். கார்லிக் குக் ஆன உடனே மின்ஸ்டு lamb போட்டு அதில் ஃபஜிட்டா சீசனிங், எவரெஸ்ட் க்ரஷ் பெப்பர், சால்ட், கியூமின் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், 3 கலர் கேப்சிகம் போட்டு நல்லா குக் பண்ணி ஆற வச்சுக்கணும். அதிலிருந்து கொஞ்சம் மீட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து டொமேட்டோ சாஸில் அந்த மீதி எடுத்து வச்ச lamb pattyயை போட்டு 3 கலர் கேப்சிகம் போட்டு அதில் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனை எடுத்துட்டு அந்த பேனில் ஆற வச்ச lamb pattyயை மேஷ் பொட்டேட்டோ, பிரெட் கிராம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த பேத்தியை குக் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணால் நம்ம லத்தீனா lamb patty ரெடி. ரீகேப் பார்த்தாச்சா? இப்போ நம்ம இந்த டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த lamb patty நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த lamb patty நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்பி வைங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பர் டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயகுமார் ஃப்ரம் DGS Business. எவரெஸ்ட் மசாலா அஞ்சரை பெட்டி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில். நான் உங்க கங்கா. ஸோ டெய்லி என்னோட கிச்சன்ல உங்களுக்காக வெரைட்டியான டிஷ்லாம் குக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் ஸ்பெஷலா குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரா போலி. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. ரவை, மைதா மாவு, நெய், உப்பு, சர்க்கரை, கேசரி பொடி, ஏலக்காய், எண்ணெய். ஜீரா போலி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த பவுலில் வந்து நான் ரவை ஆட் பண்ணுறேன். மைதா மாவு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இது நல்லா வந்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிசையும் போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஸோ பிசையும் போது இதோட வந்து கொஞ்சம் பால் விட்டிங்கன்னா இது வந்து பால் பூரியாக மாறிடும். பிசைஞ்சாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஸோ கடாய் எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஜீரா ரெடி பண்ண போகிறேன். ஸோ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. ஸோ ஜீரா செய்கிறதுக்கு மெயின் விஷயமே வந்துட்டு சர்க்கரை தான். ஸோ சர்க்கரை வந்து நிறையா போட்டுக்கலாம். ஸோ இதோட வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். ஸோ இது ஒரு பக்கம் வந்து குக் ஆகட்டும். இந்த மாவுலேயே வந்து நீங்கள் வேணும்னா முந்திரியை வந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பூரியை வந்து இதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். பாகு வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ஜீரா வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறணும். இப்போ எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. உருட்டி வச்ச அந்த பூரியை வந்து அந்த எண்ணெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். போலி வந்து இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஜீரால ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா போலி வந்து நல்லா ஊறினாதான் அதோட டேஸ்ட்டே. ஸோ செஞ்சு ஒரு ஹாஃப் டே ஊற வச்சு சர்வ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜீரா போலி எப்படி பண்ணுற ரீகேப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பவுல் எடுத்துக்கோங்க. ரவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா பதத்துக்கு ரெடி பண்ணி இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தட்டி வச்ச போலி ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போலியை ஜீராவில் ஆட் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா
ஜீரா போலி ரெடி. ஜீரா போலி எப்படி பண்ணுன்ற ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுல நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல அந்த ஜீரா போலி பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டு கெஸ்ட் வரும்போது என்னடா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது டக்குனு இதை எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். So till then take care. Signing off. Bye. என்னங்க நெக்ஸ்ட் ஷோ பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சா? எவ்வளோ செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதுவும் நம்ம காரைக்குடியுடைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ், அதுவும் ஸ்பைசியாக செட்டிநாடு சமையல் அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்கூட நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நான் நிறைய டிஷ்ஷஸ் நான் டேஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இருக்கக்கூடிய இடம், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஆர்சி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷும் ஃபேமஸ் தான். சிக்னேச்சர் டிஷ்ஷாக நம்ம நண்டு ரோஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி அப்புறம் செட்டிநாடு சிக்கன் ரோஸ்ட், இது ரெண்டும் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சிக்கன் ரோஸ்ட். ரொம்ப பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணி செட்டிநாடு அப்படின்னாவே அந்த காரசாரமான உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் மசாலா, அதுவும் பெப்பர், இதெல்லாமே இவங்களுடைய சமையலில் கைவண்ணத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே வகையில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் ரோஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஸ்பைசி இன்னும் நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக நீங்களும் காரைக்குடி வந்தீங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஆர்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு அவசியம் வாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ், அந்த நண்டு ரோஸ்ட், சிக்கன் ரோஸ்ட், அப்புறம் மட்டன் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எவரெஸ்ட் மசாலா வழங்கி அஞ்சரைப்படி ஷோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எல்லா செக்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக இனி வரக்கூடிய எபிசோட் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்காக ஸ்பெஷலாக காரைக்குடியிலேருந்து. ஓகே, ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் டே. அண்ட் பை ஃப்ரம் சூர்யா. இது எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டி.